வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கறிக்கோழி சமைக்க போகிறோம். முட்டைக்கோழி இங்கே பக்கத்தில் வந்து ஃபார்ம் இருக்குது. அவங்க வந்து இப்போ கொடுக்குறாங்க, அதனால் நாங்கள் வாங்கிட்டோம். முட்டை போட்டு கொஞ்ச கோழி தலையை வெட்டியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா சுடு தண்ணி போட்டு இது பண்ணாதான் அந்த ரெக்கெல்லாம் வந்துடும். தோலோட சமைச்சா தோல் நல்லா இருக்குது இதில். அதனால் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து நாட்டுக்கோழி நான்வெஜ் சாப்பிட்றவங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷலான வீடியோ. வெஜிடேரியன் மக்களும் பார்க்கலாம், ஆனால் நீங்கள் கோச்சிக்குவீங்க, அதனால தான். இப்போ பாருங்கள் எப்படி வந்து இந்த ரெக்கையை உரிக்கணும்னு. சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டால் ரொம்ப சுலபமாக வந்துடும். இது நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கெலாம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான். சிட்டியில் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால தான் இந்த வீடியோ. இப்போ இந்த காலத்தில் இருக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கடையில் போய் சிக்கனை வாங்கிட்டு வந்து சமைக்கிறாங்க தானே. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம், என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போலாம் பெரிய பசங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். முடியை ரெக்கையை சுடு தண்ணியில் போட்டால் சுலபமாக வந்துடும். இதெல்லாம் நம்ம வீட்டு வேலை நம்மளே செஞ்சுக்கணும். எவ்வளோ படித்தாலும் இதெல்லாம் செய்ய தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு. இன்றைக்கி பாருங்கள் லீவு, அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் தான் இதை உரிக்கிறாங்க. யாரும் வேலை செய்கிறவங்க யாரும் இல்லை. அவங்களுக்கு இது தெரியுன்றதுனால இப்போது எனக்கு உரிச்சு கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட ஒரு வேலையில் இருந்தாலும் வீட்டு வேலைன்னா அதெல்லாம் செய்யணும் எல்லாமே. எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் வீட்டு வேலையே செஞ்சு தான் ஆகணும். இல்லாட்டினா சோறு தண்ணி கிடைக்காது. அதுக்காக இல்லை, ஒரு உதவி. இதெல்லாம் வந்து லேடிஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு நினைக்கிறேன். இல்லைனா செய்வாங்க லேடிஸ் செய்வாங்க. அவங்க சொல்கிற நீ சொல்கிறத கேட்டு கோச்சிக்க போகிறாங்க அவங்க. ஆமாம், லேடிஸ் சூப்பராக எல்லா வேலையும் செய்வாங்க. இப்போ இது சமைக்கிற வேலை இருக்கிறதுனால இதை உரிச்சு கொடுத்துட்டா அந்த வேலையை மற்ற வேலையை பார்த்துக்கலாம்ல. இது நம்ம பின்பக்கம் தோட்டம். இந்த வழியாக போனால் தான் ஃபால்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் தான் நம்ம இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி. இதுதான் நம்ம பங்களாக்கு அப்படியே பின்பக்கம். அதை ஒத்தடி பாதை போதில் கீழே அப்படியே போய் கீழே இறங்குனா 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வாக் தான், போயிடலாம். அப்படியே மழையில் ஃபுல்லாக வந்து புல் முளைச்சி காடா பூச்சி எல்லாம் இடமும். அதனால் அட்டை இருக்குமோன்னு ஒரு பயம். கண்டிப்பாக அட்டை இருக்கும். தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்குது பாருங்கள், ஆற்றுல அப்படி ஊற்றுது. இன்றைக்கி காலையில் மழை இல்லை, ஆனால் மழை பெஞ்ச இந்த ஈரமாக இருக்கும்ல ஒரு மாதிரி, அது இருக்குது. ஒரு கோழி ரெடி. இது வந்து தோலோடு தான் சமைக்கணும், ஏன்னா இது வந்து இந்த நாட்டுக்கோழி மாதிரி, அதனால் தோலோடு தான் சமைக்கணும். இப்போ இது போய் நல்லா மஞ்சள் தடவி அடுப்பில் சுட்டு எடுக்கணும். 1-2 முடி மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அதில் அந்த ரெக்கை அது வந்துடும். அது வந்து வயிற்றுக்கு நல்லதில்லை. நல்லா க்ளீன் பண்ணணும். முடியே இருக்கக்கூடாது. அந்த ரெக்கை 1-2 கூட இருக்கக்கூடாது. தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த இங்கெல்லாம் இருக்கும். எல்லாம் அடுப்பில் சுட்டுட்டோன்னா ரொம்ப க்ளீன் ஆகிடும். இந்த ரெக்கையை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பெரிய ரெக்கை. இந்த பெரிய ரெக்கை அது வந்து இந்த ஷட்டில் காக் செய்யறதுக்காக இந்த சிக்கன் கோழி ஃபார்ம்லலாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. லெமன் கிராஸ் பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது. இதெல்லாம் லெமன் கிராஸ் தான். இதெல்லாம் லெமன் கிராஸ். இதை பாருங்கள், இதெல்லாம் லெமன் கிராஸ் தான். நிறைய காட்டுத்தனமாக வளர்ந்துருக்குது. ஓஸ் 2 கோழி உரிச்சாச்சு. இப்போது இதை வந்து சுட போகிறோம். அடுப்பில் போயிட்டு சுட்டுட்டு சமைக்கலாம்.
தூக்கு அது தூக்கு பற்ற வச்சுதான் இருக்கு அடுப்பு தூக்கு சுடணும் அப்படிதான். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன முடியெல்லாம் போயிடும். பூனை முடின்னு சொல்கிறது அதை. பூனை முடியா? கோழிக்கு பூனை முடி. பூனை முடி தான் சொல்கிறது அதை. அதாவது குட்டி குட்டி முடி. ஆமாம், அந்த குட்டி குட்டியாக தெரியுதுல்ல, இந்த மாதிரி இருப்பார். சுட்டுட்டு கட் பண்ணிட வேண்டியது தான். இந்த அடுத்தது ரெண்டாவது சிக்கன் சுடுறாங்க. ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சு. குட்டி குட்டி முடி பூனை முடின்னு சொல்கிறாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. இருந்தால் வயிற்றை கலக்கும், வயிற்றுக்கு சரியில்லை. அடுப்பில் கூட சுடலாம். அடுப்பில் சுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு அடுப்பில் நம்ம இப்போ அடுப்பு கொஞ்சம் அந்த மழைனால இது பண்ணல. இல்லைன்னா இது நம்ம தோட்டத்தில் சமைச்சிருக்கலாம். இன்னைக்கு காலையில் மழை தூரிட்டு இருந்தது, அதான் செய்ய முடியும். நெருப்பில் சுட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணியை போட்டு கழுவணும். அதில் இருக்கிற எல்லா முடி அது இதுன்னு எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவணும். கழுவி க்ளீனாக ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி துண்டு போட்டுக்கலாம். இப்போ 2 கோழி நாங்கள் வெட்டி இருக்கிறதுனால ஒன்றை வந்து வெட்டி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். ஒன்று தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். எப்படி நல்லா தேய்ச்சி கழுவுறாங்க பாருங்க. அத்தை வந்து வெட்ட ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு கஷ்டம். என்னோடய ஹஸ்பண்ட் தான் எப்போவுமே வெட்டி கொடுப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. வந்தாச்சு, கடன்னு வெட்டிடுவாங்க. வெட்டி சின்ன சின்ன பீஸாக கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கறி வந்து பிராய்லர் கோழிக்கும் நாட்டு கோழிக்கும் நடு. பிராய்லர் மாதிரி லூஸ் கிடையாது, சாஃப்ட் கிடையாது. நாட்டு கோழி மாதிரி ரொம்ப ஹார்ட் கிடையாது. இது இன்பிட்வீன். ஆனால் டேஸ்ட் வந்து நாட்டு கோழி டேஸ்ட் இருக்குது. இது முட்டை போட்டு ஓஞ்ச கோழி. முட்டை போட்டு ஓஞ்ச கோழி. சாதாரண முட்டை கோழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்து 270 முட்டை போட்டு 270 முட்டை போட்டதுக்கப்புறம் அது வேஸ்ட். இது அதுக்கப்புறம் வெட்டி அதுக்கப்புறம் கறி சிக்கன் கொடுத்துருந்தோம். அது இது ஒரு கோழி வெட்டி கொடுத்துருக்குறாங்க. துண்டு துண்டாக வெட்டியாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே குக்கருக்கு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது நல்லா வேகணும், ஏன்னா கொஞ்சம் முத்தி இருக்குது. முட்டை போட்டு ஓஞ்ச கோழினால கொஞ்சம் முத்தி போயிருக்குது. அதனால் நல்லா வேகணும். குக்கரில் தான் போடணும். நல்லா கழுவிட்டேன் நான், உப்பு மஞ்சள்லாம் போட்டு. அடுத்தது உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு. நல்லா உப்பு, அப்போ தான் அதில் இதுவாகும். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு கழுவுறதுனால அதில் உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள், மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்கும் போது தான் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வேணும்னாலும் போடலாம், இல்லைன்னா வேணாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாமா, கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்குவோம். இது சும்மா வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். அதுலேயே தண்ணி வரும். அதுக்கப்புறம் எத்தனை சத்தம் ஒரு எவ்வளோ இருக்கும்? 3 சத்தம் போதும். 3 வெந்துருமா? ஆமாம்மா, நாட்டுக்கோழி இல்லையா இது?
சரி 3 சத்தம் வச்சுட்டு பார்ப்போம். வெந்ததுக்கப்புறம் மற்றது மசாலா இதெல்லாம் போட்டு செய்வோம். இந்த பூனை வந்து ஒரு காட்டு பூனை. எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டு பூசை அடிக்கிறதுக்காகவே வந்து உக்காந்துட்ருக்கோம். ஏய் பா குக்கரில் வேக போட்டு 3 சத்தம் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போது அத்தை வந்து சமைக்க போகிறாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ரம்பை இதெல்லாம் போட்டு தாளித்தா ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் நாட்டுக்கோழியே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அதில் போன்ஸ் அதிகமாக இருக்கும்ல, அதனால அவங்களுக்கு கடித்து சாப்பிட விருப்பம் இல்லை. நல்லா சதையோடு இருக்கிற பிராய்லர் சிக்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கூட என்னோடய அக்கா பசங்க அண்ணன் பசங்கள்லாம் வந்து நாட்டுக்கோழி சாப்பிட அவ்வளோ இஷ்டம் இல்லை. பிராய்லர் சிக்கன்னா நல்ல பீஸ் கிடைக்கும், நல்லா சாப்பிட்றாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா பசங்க எல்லாம் அப்படி தான், அவ்வளோ விரும்புறதில்ல. இப்போ இதில் எல்லாம் இருக்குது, பெருஞ்சீரகம் எல்லாம் இல்லையா. இந்த மசாலா அரைச்சது. பிராய்லர் சிக்கனை விட நாட்டுக்கோழி தான் ரொம்ப நல்லது. அது வந்து நேச்சுரலாக அங்கங்கே தோட்டத்தில் சுற்றி காய்கறி கீரைலாம் சாப்பிட்டுட்டு நல்லா வளருது. பிராய்லர் சிக்கன் வந்து நம்ம தீனி போட்டு வளர்க்குறாங்க. அதனால அதில் அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை. அதிகமாக பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு வெயிட்டு தான் போடும் உடம்பு. நாட்டுக்கோழி சாப்பிட்டா கச்சிதமாக எப்பொழுதும் போல் நல்லா தான் இருக்கும் உடம்பு. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நாட்டுக்கோழி பிடிக்குமா பிராய்லர் சிக்கன் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் அழகாக எழுதுங்க, நான் படிக்கிறேன். எங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி டேஸ்ட்டே தனி தான் எப்போவுமே. அது வந்து நல்ல ஒரு வாசனையும் ஒரு நல்ல சுவையோடு இருக்கும் சமைக்கும்போது. பிராய்லர் சிக்கன் என்ன தான் அதில் மசாலா போட்டு என்ன சமைச்சாலும் அது ஒரு சக்கை மாதிரி தான் இருக்கும். இந்த டேஸ்ட்டுக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் சின்ன பசங்களுக்கு என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு அந்த நல்ல சதையோடு இருக்கிற சிக்கன் தான் இஷ்டம். கேஎஃப்சி வீட்டில் வந்து லெக் பீஸ் இதெல்லாம் நல்லா பொரித்து கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. நாட்டுக்கோழின்றது அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது வித்தியாசம். ரெடி பண்ணிட்டோம், சாப்பிட போகிறோம். இது வந்து புடலங்காய் பொரியல். இங்கே பாருங்க, சிக்கன் நாட்டுக்கோழி செஞ்சோம்ல அது நாட்டுக்கோழி. சாப்பிடுங்கள். சூடு 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 சாப்பிடுனா எப்படி சாப்பிடுவேன்? சுட இருக்கு. எப்படி நல்லா சூப்பராக இருக்குது. எவ்வளோதான் பிராய்லர் சாப்பிட்டாலும் நாட்டுக்கோழி சாப்பிட்ற மாதிரி வர மாட்டேங்குது. இது நாட்டுக்கோழி கிடையாது, இது முட்டை கோழி. முட்டை கோழி. இது வந்து லேயர். நான் முட்டை போட்டு ஓஞ்ச கோழி. ஓகே, இப்படி சாப்பிட்டு சொல்கிறேன். முட்டை போட்டு ஓழிஞ்ச கோழினாலும் ருசி தான். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மசாலா எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நல்லா வெந்து நல்லா இருக்கு. மக்களே, வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ முதல் வாட்டி பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வரும்.
நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கடவுள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நன்றி. பாய்.